கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் புத்தகத்தை வசனம் பை வசனமாக படித்து கொண்டு வருகிறோம். புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தை இந்த ரோமர் புத்தகத்தை தவிர வேறு எங்கேயும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியாது. பவுல் அப்போஸ்தலன் புதிய உடன்படிக்கை குறித்ததான அந்த சத்தியத்தை குறித்ததான ஆழமான காரியங்களை இந்த ரோமர் புத்தகத்திலே தான் அவர் பேசுகிறார். புதிய உடன்படிக்கையின் ஆதியாகமம் என்று வேத வல்லுநர்களால் அழைக்கப்படுகிற ஒரு பகுதி இந்த ரோமர். ஒரு மிகச்சிறந்த வேத பகுதி. ரோமரில் இந்த வசனம் மிகச்சிறந்த ஒரு வேத பகுதி. ஒவ்வொரு விசுவாசியுமே ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு வசனம், பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம். விசுவாசிக்கு இரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து போதித்து கொண்டே வருகிறார். இந்த 8வது அதிகாரம் முழுவதும் அவர் இரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து போதிக்கிறார். நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று போதிக்கிறார். இல்லை என்று சொல்லும்போது எதனால, என்ன காரணத்தினால விசுவாசிக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று பார்த்தோம். அதுக்கு அவர் சொல்லுகிற முக்கியமான பல காரணங்களும் முக்கியமான காரணம், நாம் தேவனுடைய பிள்ளைகள், அது ஆகையினாலே நமக்கு என்ன இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று போதித்து கொண்டே வருகிறார். இதனுடைய தொடர்ச்சியாக இந்த வசனத்தினுடைய ஆரம்பமே அன்றியும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படின்னும் போதே, அன்றியும் என்று சொல்லும் போதே ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியத்தினுடைய தொடர்ச்சியாக இது வருகிறது. இப்படி ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று போதித்து கொண்டே வந்தவர் திடீரென்று விசுவாசிகள் படக்கூடிய பாடுகளை குறித்தும் போதிக்கிறார். பாடுகள் என்றால் அது 2 வகையாக நம்ம பிரிக்கணும். முதலாவது பிசாசினாலே வரக்கூடிய தீமைகள், இன்னொரு கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்துக்காகவும் நாம் படக்கூடிய பாடுகள். வியாதி, தரித்திரம், பாபசாப கட்டுகள் எல்லாம் பிசாசினாலே வரக்கூடியது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை, அதை எதிர்த்து போராடணும். ஆனால் கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்திற்காகவும் நாம் பாடுகளை படும்போது அதற்காக நாம் வருந்த வேண்டிய அவசியமில்லை, அதை சந்தோஷமாக சகித்து கொள்ள முடியும் என்பதை குறித்து போதிக்கிறார். ரோமாபுரியிலே அந்த நாட்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகம் பாடுகளை பட்டார்கள். அப்போ அவர்களை ஆறுதல் படுத்தும் விதமாக, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக பவுல் அப்போஸ்தலன் இந்த காரியத்தை எல்லாம் போதிக்கிறார். அதில் முக்கியமாக அவர் சொல்கிறது இன்றைக்கு நாம் படக்கூடிய பாடுகளையும் இனிமேல் நாம் அடைய போகிற மகிமையும் கம்பேர் பண்ணால், முதல்ல கம்பேர் பண்ணவே முடியாது. ஏனென்றால் வரப்போகிற மகிமை அது ரொம்ப பெரிதான மகிமை. அதை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி படக்கூடிய பாடுகள்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த மகிமையை நாம் யோசித்து பார்த்தால், இன்றைக்கு கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்துக்காகவும் படக்கூடிய பாடுகளை நாம் அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டோம், அதை நினச்சி வேதனைப்பட மாட்டோம், ஆண்டவர் என் கூட இருக்காரான்னு யோசிக்க மாட்டோம். இதை அவர் போய்த்து கொண்டே வருகிறார். பின்பு உடனே என்ன செய்கிறாரு, திரும்பவும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. அப்போ ஏற்கனவே அவர் போதித்த காரியத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வசனத்தை அவர் போதிக்கிறார். இதில் குறிப்பாக என்னென்னா, இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்குமான வாக்குத்தத்தம் அல்ல. இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அப்போ சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்கிற வார்த்தையை பொதுவாக எல்லாருமே எடுத்துக்கிடுவாங்க. நல்லது நினச்சா நல்லதே நடக்கும் அப்படின்லாம் உலகத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரோமர் 8:28 சொல்லப்பட்ட இந்த வசனம், இது பர்டிகுலராக விசுவாசிகளுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த வாக்குத்தத்தம், மற்றவர்களுக்கு கிடையாது. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அவிசுவாசி ஒருவேளை செல்வ செழிப்பில் இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய முடிவு என்ன அப்படின்னா நரகம். ஆனால் விசுவாசி ரொம்ப பெரிய செல்வ செழிப்பில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விசுவாசியுடைய முடிவு நித்தியமான பரலோகம். அப்போது தேவனுடைய பிள்ளைகள்,
அதாவது விசுவாசிகள், இவர்கள் தேவனால் தீர்மானம் செய்யப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். தேவனால் தீர்மானம் செய்யப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு அதாவது சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அந்த இவர்கள் யாரு அப்படின்னா, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள். அவங்க தான் விசுவாசிகள். அவங்க தான் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். சகலமும் அப்படின்னு சொல்லும்போது ஆல் திங்ஸ் அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் வருது. ஆல் திங்ஸ் அப்படின்னா எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் என்ன செய்யும்? நடக்கும். ஏன்னா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில தீமைகளில் நன்மை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. உலகத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்குது. ஒரு தீமை இருக்குன்னா அதுக்குள்ளே ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்றாங்க. கிடையாது. தீமையிலே எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் தேவன் தீமையை நன்மையாக மாற்றுகிறார். அதுதான் நம்முடைய சத்தியம். அப்போ பாடுகள் நம்ம எந்த மகிமைக்குள்ளும் நடத்தாது. ஏன்னா கஷ்டப்பட்டோம்னா நம்ம எதையோ ஒரு இதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை விட்ட விதமாக பேசுகிறாங்க. ஆனால் ஒரு பாடுகள் நம்ம ஒரு மகிமைக்குள்ளே நடத்துமானா இல்லை. அந்த கருத்து தவறு. ஏன்னா அது கிறிஸ்தவம் கிடையாது, அது மற்ற மதங்கள். மற்ற மதத்தில் அந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி கருத்துக்கள் கிடையாது. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. இப்போ அதுக்கு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு குழியில் போடுறாங்க, அடிமையாக விற்றாங்க. போத்திபார் வீட்டில் வேலை செய்கிற அங்கே ஒரு பிரச்சனை, அதனால ஜெயிலில் போட்டாங்க. யோசேப்பு கூட நினச்சிருக்கலாம், நான் ஆண்டவருக்கு உண்மையாக தானே வாழ்கிறேன், நான் எந்த பொய் சொல்லலை, நான் உண்மையாக தான் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அல்லது ஒருவேளை ஆண்டவர் தான் அந்த கஷ்டத்தை கொடுத்து நம்மளை சோதிக்கிறாரோ என்னவோ அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். நினச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் என்ன நினச்சாலும் சரி, கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றார். அவருடைய கடைசி பகுதியில் ஒரு முடிவுக்கு வர்றார். என்னென்னா, தன்னை விற்று போட்ட தன்னுடைய சகோதரர்களை அவர் திரும்ப மீட் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, உங்களையெல்லாம் போஷிப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், என்னைய இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்போ இதில் தீமை செய்தவர்கள் யாருன்னா ஆண்டவர் இல்லை. தீமை செய்தவர்கள் சகோதரர்கள், அவர்களுக்கு பின்னாடி இருந்து பிசாசு அந்த வேலையை செஞ்சான். அந்த தீமையை நன்மையாக மாற்றினது ஆண்டவர். அப்போ எப்பயுமே நம்ம சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும்போது நம்ம ஆண்டவரை குறித்து இப்படிப்பட்ட புரிதல் உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கூட நடக்கலாம். தீமைகள் வரும்போது நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா சோர்வு எப்போ வரும்னா, ஆண்டவர் தான் அந்த தீமையை அனுமதிச்சிட்டாருன்னு நினச்சிங்கனாலே சோர்ந்துருவீங்க. அல்லது ஆண்டவர் தான் அந்த தீமையை கொடுக்குறாருன்னு நினச்சிட்டிங்கனாலே சோர்ந்துருவீங்க. அந்த தீமைக்கு விரோதமாய் அதை எதிர்த்து எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் தான் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டா நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் சொல்லியிருக்காருலையே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன். அதனால நம்ம சகிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவர் ஏதோ திட்டத்தோடு நம்மளை நடத்துகிறாரு போல் இருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். அது கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்துக்காகவும் படக்கூடிய பாடுகளைத்தான் ஆண்டவர் சகிக்கணும்னு சொன்னாரே தவிர, ஒரு சுவிசேஷத்தை அறிவித்ததுனால நமக்கு ஒருத்தர் தீமை செய்கிறாருன்னா அதை நாம் சகித்து கொள்ளணும். நம்முடைய உறவினர்கள் அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொன்னதுனால நம்ம கூட பேசாமல் போயிட்டாங்கன்னா அதை நாம் சகித்து கொள்ளணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால அடிகள் படுறோம் அப்படின்னா அதை நாம் சகித்து கொள்ளணும். அவமானப்படுத்துகிறாங்க சுவிசேஷத்தை சொல்கிறதுனால, நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால, குறிப்பாக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருப்பதனால நம்மை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை நாம் என்ன செய்யணும்? சகித்து கொள்ளணும். அப்போ இதை தான் சகித்துக்கொள்ள சொன்னாரே தவிர, பாவ சாப கட்டுகளினால் வரக்கூடிய பிரச்சனைகளையோ, தரித்திரத்தினாலே வரக்கூடிய பிரச்சனைகளையோ, வியாதினால் வரக்கூடிய பிரச்சனைகளையோ நீங்கள் சகித்துக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதனால தான் பாடுகளை எப்பொழுதுமே வித்தியாசப்படுத்தி அதை வேறுபடுத்தி புரிந்து கொள்ளணும். இது எந்த மாதிரியான பாடுகள்ன்றதை கண்டுபிடிக்க தெரியணும். இதே தான் யோபுவுக்கும் பார்த்தீங்கன்னா, யோபு நல்லா இருக்கிறாரு. ஆனால் சாத்தான் யோபின் மீது பொறாமை கொண்டு ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பல தீமைகளை கொண்டு வந்தான். கர்த்தர் பார்த்தார், தீமையான அனைத்தையுமே ஆண்டவர் என்ன செய்தார்? நன்மைகளாக, ரெட்டிப்பான நன்மையாக மாற்றினார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யோபுவினுடைய முடிவை எண்ணி பாருங்கள்னு சொன்னார். யோபுவின் முடிவை எண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த முடிவு ஆசீர்வாதமான முடிவு. அப்போ ஆண்டவர் எப்பயுமே அதில் தான் நோக்கமாக இருக்கிறார். ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா,
யோபுவுக்கே ஆண்டவர் தான் கஷ்டத்தை கொடுத்தாருன்னு சொல்லி போதிச்சிடுறாங்க. அதனால் யோபு வந்து கஷ்டப்பட்டார், கஷ்டத்தை கொடுத்து ஆண்டவர் போதிக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவர் சிட்சிக்கிறாருன்னெலாம் வசனம் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய எப்பயுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறணும். நாம் இன்னைக்கு மாம்சத்தில் இருக்கோம். மாம்ச தகப்பன் நாம் ஏதாவது தவறு செஞ்சா மாம்சத்தில் தான் என்ன செய்வார்? அதை திருத்துவார். ஒன்று கண்டிக்கிறது அல்லது தண்டிக்கிறது. ஒரு குச்சி எடுத்து அடிக்கிறதுன்னு வச்சுக்கிறோமே. ஏன்னா அவர் மாம்ச தகப்பன். நாம் மாம்சத்தில் ஒரு தவறு செய்யும் போது என்ன செய்கிறார்? மாம்சத்திலே அதை கண்டிக்கிறார் அல்லது தண்டிக்கிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ ஆவிக்குரிய தகப்பன். ஆவிக்குரிய தகப்பன் நாம் ஆவியில் ஏதாவது பாவம் செய்யும்போது அல்லது ஆவியில் ஏதாவது தவறுகள் செய்யும்போது அவர் நம்முடைய ஆவியில் தான் என்ன செய்கிறாரு? கண்டிக்கிறார். எப்படி அப்படின்னா, ஆண்டவர் சிட்சிக்கிறார்னு சொல்லும்போது அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, போதக சிட்சையே ஜீவ வழி. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் போதிப்பார், டீச் பண்ணுவார். இது தவறு, இது சரி, இப்படி தான் போகணும், இதை செய்யக்கூடாது, அப்படி தான் ஆண்டவர் சொல்வாரே தவிர அதை நம்முடைய ஆவியோடு இடைபடுவார். அதை நாம் கேட்டுட்டோம்னா நாம் மனம் திரும்பிடுவோம், கேட்கலைன்னா மனம் திரும்பாமல் இருப்போம். இவ்வளோதான் வித்தியாசம். அப்போது ஆண்டவர் நம்மை மாம்சத்தில் டீல் பண்ணுறதில்ல, மாம்சத்தில் அடிக்கிறதில்ல. அப்படி அடித்தா நம்மளால் உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் மாம்சத்தில் அடித்த யாருமே வேதத்தில் உயிரோடு இல்லை. அதை ஆண்டவர் செய்கிறதில்லை. குறிப்பாக அனனியா சப்பிரால் அவங்களுடைய காரியத்தை தவிர அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்கேயுமே அதை செய்யலை. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மிஞ்சி போனா அவருடைய சொத்து, அவருடைய நிலத்தை விற்றுட்டு வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்கன்னா, வந்தோடனே அந்த பணத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஆசை, சரி பாதியை நம்ம வச்சுக்கலாம், பாதியை மட்டும் நம்ம அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம், இவளுக்கு தான் விற்றோன்னு சொல்லிடலான்னு சொன்னாங்க. விற்கிற வரைக்கும் அது அவங்களுடைய நிலம் தான், விற்றதுக்கப்புறமா அது அவங்களுடைய பணம் தான். அதை கொடுக்காமே இருந்திருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பாதியை கொண்டு போய் கொடுத்தோன்னே அப்போஸ்தலர்கள் கேட்டாங்க, நீங்கள் இவளுக்கு தான் விற்றீங்களான்னு. ஆமான்னு போய் சொன்னாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்? இல்லையா, நாங்கள் கூட தான் விற்றோம், ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் தேவையாக இருக்குது, அதனால் நாங்கள் பாதி எடுத்து வச்சுருக்கோம், பாதியை மட்டும் நாங்கள் தர்றோன்னு சொல்லியிருந்தா கூட அது உண்மையாக இருந்திருக்கும். ஒருவேளை அவங்க உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க போய் சொன்ன உடனே பேதுரு தான் ரொம்ப என்ன ஆயிடுறாரு? டென்ஷன் ஆயிடுறாரு. டென்ஷன் ஆகி, நீங்கள் 2 பேரும் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க, அதனால் நீங்கள் செத்து. ஏன்னா அவர் இந்த நியாயப்பிரமாணத்தில் வளர்ந்து வந்தவங்க, அவங்க எல்லாம் நியாயப்பிரமாணத்தில் வளர்ந்து வந்ததுனால அந்த நியாயப்பிரமாண உணர்வு அவங்கள விட்டு போகலை. அவங்க நினச்சிருந்தா பரிந்து பேசியிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன? எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குற ஜனங்களுக்கு கொடுக்குற அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்யும்போது என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசணுமே தவிர ஆண்டவர் இவங்களை அடிங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனால் பேதுரு அந்த இடத்துல அவர் பரிந்து பேசாமல் தண்டனை வரட்டும்னு சொல்லிட்டாரு, வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே அவரே மனம் மாறிட்டார். அதுக்கப்புறம் எங்கேயுமே அவர் அந்த மாதிரி பேசலை. அப்போது யோபுவுக்கு இதே தான். ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார், நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம் சிட்சிக்கிறார் அப்படின்னா, போதிப்பதன் மூலம் நம்ம என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். இப்படி செஞ்சினா நல்லது, நல்ல வழிக்கு போவா, இப்படி செஞ்சினா மோசமான வழிக்கு போயிடுவோம், மாட்டிக்கிடுவான்னு சொல்லுவார். நாம் அதை கேட்கும்போது நல் வழிக்குள்ளே போயிடுவோம், கேட்காமல் இருக்கும்போது மோசமான வழியில் போய் மாட்டிக்கிடுவோம். மாட்டினதுக்கப்புறம் ஆண்டவர் தான் என்னன்னு தெரில, என்னை இப்படி சோதிக்கிறான்னு சொல்கிறது ரொம்ப அபத்தம். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக போதிச்சிட்டார். அப்போ யோபனுடைய முடிவு ஆசீர்வாதமான முடிவு. அதை தான் எண்ணி பார்க்கணும். தேவன் கஷ்டத்தை கொடுத்து போதிக்கிறவர் அல்ல, தீமையான எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி வார்த்தையினால் போதிக்கிற தேவன். ஆண்டவருக்கு இருக்கிற பல பெயர்களில் ஒரு பெயர் என்ன அப்படின்னா, மீட்கிறவர். விடுதலையாக்குகிறவர். மீட்கிறவர்னா விடுதலையாக்குகிறவர் என்ற பெயர் உண்டு. எப்பேற்பட்ட மோசமான தீமையான சூழ்நிலை ஒரு விசுவாசிக்கு இருந்தாலும் அவனை விடுதலையாக்கி மீட்க ஆண்டவரால் முடியும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய தீமைகளுக்காக அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் பாடுபட்டிருக்கிறார். ஆகையினால நாமும் பாடுபட வேண்டும், அதே காரியத்திற்காக பாடுபட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல.
இதை நாம் புரிந்து கொள்ளணும். சிலர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா இருக்கும்போது சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. எப்போ நிலைமை மோசமாகுதோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி சேரில் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறதுலே தெரிஞ்சிடும் இவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, அதனால தான் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படி. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களை ரொம்ப அறிவாளிகள் நினச்சிக்கிறாங்க. தேவன் ஒருவர் தான் சர்வ ஞானி. அதாவது ஆண்டவரை டாக்டர் மாதிரி யூஸ் பண்ணுறது. காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி, கஷ்டம் வந்தால் மட்டும் ஆண்டவர்கிட்ட போனால் போதும். நல்லா இருக்கும்போது ஆண்டவரெலாம் நமக்கு தேவையில்லை, அப்படி ஒரு நினைப்பு. ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது சில மனிதர்கள் ஆண்டவர் நோக்கி வர்றாங்க. நம்ம என்ன சந்தோஷப்பட வேண்டியிருக்குன்னா, அட்லீஸ்ட் அப்பயாவது வர்றாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவனுடைய அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. ஏன் அப்படின்னா, ஒரு தீமையான சூழ்நிலையோடு வர்றாங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாக மாற்றுறார். அப்போது ஆண்டவர் நம்மளை நேசித்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்போ ஆண்டவருடைய அன்பு நமக்கு புரிகிறது. மூன்றாவது, இன்னொன்று நமக்கு புரியும், உலகத்தின் காரியங்களை நம்பக்கூடாது, ஆண்டவரை மட்டும்தான் நம்ம நம்பணும் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யும், புரிய ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் கர்த்தர், அந்த ஆற்றலை கொடுக்கிறவர் கர்த்தர், ஞானத்தை தருகிறவர் கர்த்தர். ஐஸ்வர்யத்தை தருகிறார்னு சொல்லலை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற. அப்போ தேவ ஞானமும் இருக்கணும், நம்முடைய கையின் பிரயாசமும் இருக்கணும், ரெண்டும் முக்கியம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, உழைக்க மாட்டாங்க, தேவன் தருவார்னு உட்காந்துருப்பாங்க. அப்படி அல்ல, நம்முடைய கையின் பிரயாசம் இருக்கும். அப்போ ஆண்டவரை நம்பி வாழும்போது குறைவுகள் நிறைவாகும், தோல்விகள் வெற்றியாக மாறும், வியாதிகள் மறைந்து ஆரோக்கியமாய் மாறுவோம், மோசமான வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 91 ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பூரண பாதுகாப்பு, பராமரிப்பு, இதுதான் சங்கீதம் 91. யூதர்கள் இதை என்ன செய்வாங்க, டெய்லி அதை வாசிச்சுட்டு தான் படுக்கைக்கே போவாங்களாம். ஆகையினால எப்பேற்பட்ட மோசமான அல்லது தீமையான சூழ்நிலைகளில் நாம் இருக்கும்போது நாம் சந்தோஷப்படணும். ஏன் சந்தோஷப்படணும்னா, தீமையான சூழ்நிலை இருக்கிறதுனால இல்லை, தேவன் இந்த தீமையான சூழ்நிலையை நன்மையாக மாற்றப் போகிறார் என்கிற விசுவாசத்தினால் என்ன செய்யணுமா, சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறார். வாசிக்கலாம், ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதில் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறது அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு உணர்வை, ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் அல்ல. அதெல்லாம் பண்ணி வீட்டில் இருக்கவங்கள ஏமாற்றிக்கலாம். உண்மையான உணர்ச்சி இருக்கலாம், உணர்ச்சி இல்லாமலும் இருக்கலாம். அதெல்லாம் காமிச்சு என்ன செய்யலாம், சிலர் ரொம்ப இதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவாங்க, சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, அவ்வளோ உணர்ச்சிகளை வெளியே காட்ட மாட்டாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனால் தான் உணர்வுகள் வெளியே காட்டுவாங்க. ஆனால் சிலர் என்ன செய்வாங்க, நடிப்புக்காக என்ன செய்கிறாங்க, உணர்ச்சிகளை காட்டுவாங்க. அப்போது இந்த உணர்வுகளை வெளிக்காட்டுவதன் மூலம், அதாவது உண்மையான உணர்வுகளை வெளிக்காட்டுறது தப்பு கிடையாது. ஆனால் மனசில் வேற ஒரு எண்ணங்கள் இருக்குது, திடீர்னு ஒருத்தரை பார்த்தோன்னே ஒரு மாதிரியான உணர்வை நம்ம வெளியே காட்டுறோம் அப்படின்னா நம்ம நடிக்கிறோன்னு அர்த்தம். இந்த நடிக்கிறது மாதிரியான உணர்வுகளை வைத்து நாம் என்ன செய்யலாம், மனிதர்களை, பெற்றோர்களை, பிள்ளைகளை அப்படியெல்லாம் நம்ம ஏமாற்றலாம், உடன் பிறந்தவங்களை எல்லாத்தையும் ஏமாற்றலாம். ஆனால் நம்ம எல்லாம் படைத்த ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, நம்ம ஒரு நாளும் உணர்வுகளின் அடிப்படையில் அவர் என்ன செஞ்சிட முடியாது, ஏமாத்திட முடியாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அப்படின்னா யார்? சும்மா ஆண்டவரை பார்த்து அன்பு கூறுவேன் பாட்டு பாடுறவங்களா, அல்லது உண்மையாக அன்பு செலுத்துகிறவர்களா? உண்மையாக அன்பு செலுத்துறதுனா என்ன அப்படின்னா, வாசிக்கலாம், யோவான் 14:23-24. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனத்தை
என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் தெளிவாகவே சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், ஆண்டவரே நான் உண்மை அன்பு செலுத்துகிறேன், உண்மையில அன்பாய் இருக்கிறேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய வசனத்தை, என்னுடைய வார்த்தையை என்ன செய்யணுமா, கை கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அதை தான் நம்ம சிம்பிளாக சொல்லுவோம். ஆண்டவர் செய்யின்னு சொன்னதை செய், செய்யாதன்னு சொன்னது செய்யாத. இது ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி நம்ம சொல்கிறது அதுதான். இதை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னா நாம் தான் உண்மையிலே ஆண்டவர் என்ன செய்கிறோம், அன்பு செலுத்துகிறோன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அழுகிறதோ, உணர்வுகளை வெளிக்காட்டுறேன்னு சொல்லி நடிப்பான உணர்வுகளை வெளிக்காட்டுறதோ, அது ஆண்டவர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. என்னில் அன்பாக இருக்கிறவன் என்னுடைய வசனத்தை என்ன செய்வான், கை கொள்வான். ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காகவே சொல்கிறார். அப்படி கை கொண்டான்னா அவனில் என் பிதா அன்பாக இருப்பார். அப்போ ஆண்டவர் என்ன சிலுவைக்கு போகலை, அதனால என் பிதான்னு சொல்கிறார். அப்போ நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை நாம் கை கொள்ளும் போது, வேதம் சொல்லித் தருகிற வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் போது, பிதாவே நம்ம மேலே என்ன செய்கிறாரா, அன்பாக இருப்பார். அப்போ அன்பின் பிள்ளைகளாக மாறிடும். பிள்ளைகளாக இருந்த நம்ம பிதாவுக்கு அன்பான பிள்ளைகளாக மாறிடும். பிள்ளைகள் கேட்டால் கிடைக்குது, அன்பான பிள்ளைகள் கேட்காமலே கிடைக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்களை, வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் போது பிதாவே நம்ம மீது என்ன செய்கிறார், அன்பாய். இப்போ நாம் பிதாவினுடைய அட்டென்ஷனை திருப்புறதுக்கோ, பரிசுத்த ஆவியானவரை நம்ம பக்கம் திருப்புறதுக்கோ, இயேசு கிறிஸ்துவை நம்ம பக்கம் திருப்புறதுக்கோ நாம் எந்த மேஜிக் வேலையும் பண்ண வேண்டியதில்லை. எந்த விதமான சடங்குகளையோ அது இதையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தெளிவாக சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகளை நீ என்ன செய்ய, கை கொள்ளணும். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று தான், சபை கூடுதலை விட்டு விடாதிருங்க. இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஏன் அதை சொல்கிறோம், அதனால தான் சொல்லுவேன், விசுவாசிகள் கொடுக்குற காணிக்கையை விட விசுவாசிகள் சபையில் வந்து உட்கார்றது ரொம்ப முக்கியம். அதை விசுவாசிகள் புரிந்து கொள்ளணும். நம்ம சர்ச்சை பொறுத்த அளவுக்கு அதான். அப்போ தேவனுடைய வசனத்தை அப்படி நம்ம வந்து உட்காரும்போது, கரெக்டான டயத்துக்கு வந்து உட்கார்ந்து கரெக்டான டயத்துக்கு நம்ம போகும்போது நாம் தேவனுடைய வசனத்தை கை கொள்கிறோம். சபை கூடுதலை விட்டுவிடாமல் அதை என்ன செய்கிறோம், பங்கெடுக்கிறோம், ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோம். அப்போ நாம் பிதாவுக்கு அன்பாக இருப்போம். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள். அப்போ நாங்கள்னா யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவான். நாங்கள் அவங்க கூடவே இருப்போன்றார். யார் அவருடைய வசனத்தை கை கொள்கிறார்களோ அவர்கள் மீது, அவங்க தான் ஆண்டவட்டத்தில் இயேசுவை உண்மையாக அன்பு செலுத்துகிறாங்க. அவங்கக்கிட்ட பிதா என்ன செய்கிறாரு, அன்பாக இருக்கிறாரு. இப்போ அன்பாக இருக்கிறது எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் என்ன செஞ்சிடறாங்க, அப்பேற்பட்ட மனுஷங்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, வசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எந்த வகையில் வாசம் பண்ணுறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்கிற ரூபத்தில் வந்து வாசம் பண்ணுறாங்க. அப்போ நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் வசிக்கும்போது நமக்கு தெரியாத காரியங்களை அவர் சொல்லித் தருவாரா மாட்டார்? கண்டிப்பாக சொல்லித் தருவார். அவருடைய உணர்த்துதலை நாம் புரிந்து கொள்ள முடியுமா, முடியாதா? முடியும். அப்போ இந்த வசனத்திலிருந்து நமக்கு ஒன்று புரியுது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் உண்மையிலேயே தேவனை அன்பு செலுத்துகிறார். அப்போ உண்மையிலே அன்பு செலுத்துறதுன்னா இதாங்க, வெளி வேஷங்கள் அல்ல, வெளி நடிப்புகள் அல்ல. அதை கிறிஸ்தவம் ஒரு நாளும் போதிக்காத அதை செய்கிறவர்கள் நடிப்பு கிறிஸ்தவர்கள், அவ்வளோதான். அவங்க மனுஷர்களை ஏமாற்றலாம், விசுவாசி பாஸ்டரை ஏமாற்றலாம், பாஸ்டர் விசுவாசியை ஏமாற்றலாம். எல்லாரும் ஒரு மாய்மாலமாக என்ன செய்யலாம், அப்படியே வரப்போக இப்படி இருக்கலாமே தவிர ஆண்டவரை இவர்கள் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. ரெண்டாவது, இப்படிப்பட்ட வசனங்களை கை கொள்ளும்போது சில நேரம் சில கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அது நிமித்தம் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம் உண்மையிலே தேவனை என்ன செய்கிறோம், அன்பு செலுத்துகிறோம். மூன்றாவது, நாம் தேவனை அன்பு செலுத்தும் போது ஒன்று நமக்கு புரியணும், தேவன் நம்மை ஏற்கனவே அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது புரியணும். நாம் தேவனை அன்பு செலுத்தும் போது, அதாவது அவருடைய கட்டளைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றும் போது, கை கொள்ளும் போது நாம் அவரை அன்பு செலுத்துகிறோம். அப்போ ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் அவரை அன்பு செலுத்துவதற்கு முன்பாகவே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்,
அன்பு கூர்ந்தார். ஏன் அப்படின்னா, நாம் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் என்ன செய்ய மாட்டோம், அன்பு செலுத்த மாட்டோம். இதை எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும்போதே அவர் நம்ம என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். வசனமும் இருக்குது. அது 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். பார்த்தீங்களா, அவர் தான் முந்தி என்ன செய்தாரா, நம்மிலே அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முந்தி, அல்லது பிதாவாகிய தேவன் தான் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். நாமெல்லாம் அவரை கண்டுக்காமல் இருந்தோம், அவர் யாருன்னே தெரியாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாம் அவரை அன்பு செலுத்த ஆரம்பித்தோம். அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு நம்ம அன்பு கூர்ந்தார், நாம் ஃபஸ்ட்டு கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். திரும்ப வாசிக்கலாம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். அப்போ இதில் ஒன்று நமக்கு புரியுது, நாம் அவராலே அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவனால் அழைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டவர்கள், அது புரியுது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்னு வசனம் இருக்கு. அப்படின்னா என்ன, நாமெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கோமா? ஆமாம். நம்மை முன்குறித்திருக்காரா? ஆமாம். முன்குறிச்சதுனால தான் நம்ம அழைத்திருக்கிறார், அழைத்ததுனால தான் முன்குறித்திருக்கிறார். அப்போ அது வரைக்கும் எல்லாம் கரெக்டு. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்னு கொடுத்துட்டார். இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா, அநேகர் ரசிக்கப்படுறாங்க. ஆனால் சூழ்நிலைகள் மோசமானோடனே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தமும் இரட்சிப்பிலே நிலை நிற்பவன் தான். ஆண்டவருடைய சத்தியத்தில் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, சூழ்நிலை நல்லா இருந்தாலும் சரி, மோசமாக இருந்தாலும் சரி, முடிவு பரியந்தமும் தேவன் மீதான விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறவன் தான், நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுகிறவன். அப்போ இதுதான் ஆத்தும ரட்சிப்பு. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறது, நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். அப்போ முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு வசனம் சொல்லும்போது, நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி ஆண்டவர் விட்டு பின்வாங்காமல் இருந்தோம்னா, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் நாம் வந்துடுவோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தான். அழைக்கப்பட்டவர்களாம் யாருன்னா, ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் அழைக்கிறார். அந்த லிஸ்ட்டில் எல்லாரும் வந்துடுறாங்க, நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்க. ஆனால் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிற ஆட்கள் தான் என்ன செய்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய லிஸ்ட்டில் வர்றாங்க. அப்போ நாம் எல்லாம் அதில் தான் வரணும். சூழ்நிலையை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. ரோமர் 1வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவன். அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் யாரு? பவுல் அப்போஸ்தலன். என்ன அர்த்தம்? ஏற்கனவே என்னை அழைத்து தெரிந்து கொண்டபடியினாலே நான் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அதான் அவருடைய அர்த்தம். ஆண்டவர் என்னை ஏற்கனவே என்ன பண்ணிட்டார், செலக்ட் பண்ணிட்டார். அதனால தான் நான் சுவிசேஷத்தை சொல்கிறேன். இந்த அழைப்பு என்று சொல்லும்போது இது ஒன்றும் இன்விடேஷன் இல்லை. இது இன்விடேஷன் இல்லை, வந்தால் வரலாம், வராட்டி போகலாம் அப்படிங்கிற ஆப்ஷனோடு கொடுக்கல ஆண்டவர். ஆல்ரெடி பிளான்டு பை காட். ஏற்கனவே தேவன் திட்டம் போட்டு தான் நம்மளை என்ன செய்கிறாரு, கூப்பிட்றாரு. ஸோ அந்த இடத்துல ஆப்ஷனே கிடையாது. கூப்பிட்டாருன்னா வந்து தான் ஆகணும், வர்ற வரைக்கும் கூப்பிட்டுருவார். ரோமர் 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். இப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்க, அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது இதை ஊழியக்காரவங்களை மட்டும்தான், ஊழியத்துக்கு மட்டும்தான் ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அநேகர் ஊழியத்துக்கு வரும்போது என்ன செய்வோம், ஆண்டவருடைய அழைப்பை ஒரு தடவைக்கு பல தடவை உறுதிப்படுத்திட்டு தான் என்ன செய்வோம், வருவோம். அப்படி வர்றது ஒன்றும் தப்பு இல்லை, அது நல்லது. ஏன்னா ஆண்டவர் அழைத்து வந்தால் மட்டும்தான் மற்ற மனிதர்களை சாராமல் நம்ம இருப்போம். ஆண்டவர் அழைக்காமல் மற்றவர்கள் அழைத்து வந்தால் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் மற்றவர்களை சார்ந்து தான் இருக்கணும். அப்போ நம்ம ஊழியத்துக்கு வர்றது தேவனை பிரியப்படுத்துவதற்கா அல்லது மனிதரை பிரியப்படுத்துவதற்கா?
அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கணும். இந்த மனிதர்கள் என்ற லிஸ்ட்டில் விசுவாசிகள், மூப்பர்கள் எல்லாரும் வருவாங்க. அதனால ஒரு ஊழியக்காரன் எப்போதுமே ஞானத்தை போதிக்கிறவனாக இருக்கணும். வசனம் அப்படி தான் சொல்லுது. ஊழியர், அதாவது போதகருடைய வாயில் என்ன இருக்குமா? ஞானம் இருக்கும். ஞானத்தை தேடுவார்கள், அறிவை தேடுவார்கள் ஜனங்க. அப்போது போதிக்கிற ஊழியக்காரன் தேவனுடைய ஞானத்தை பெற்றவனாக இருக்கணும். வரும்போது ஞானக்குறைவோடு வரலாம். ஊழியத்துக்கு வரும்போது என்ன செய்யலாம்? அப்போ என்ன ஞானம் இருக்குதோ அந்த ஞானத்தோடு வரலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்ததுக்கப்புறம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவன் தான் என்ன செய்வார்? நமக்கு அந்த ஞானத்தை தருவார். எப்படி ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் என்கிற ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா சீசர்கள் எல்லா பேருமே படித்தவங்க கிடையாது. படித்தவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க. பேதுருலாம் பெருசாக படிக்காதவர், ஆனால் அவர் போதிச்சாரா இல்லையா? எல்லாருக்கும் புரிகிற மாதிரி போதிச்சாரா இல்லையா? அதனால் ஊழியத்துக்கு படிப்பு முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. படித்தவங்களும் வரலாம், படிக்காதவங்களும் வரலாம், தேவ அழைப்பின்படி. யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய ஞானத்தை போதிக்கிறார். அந்த ஞானத்தோடு பிரசங்கம் பண்ணணும். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது எந்த மனிதர்களையும், எந்த விசுவாசிகளையும், எந்த ஊழியக்காரரையும், எந்த மூப்பர்களையும் நாம் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. தேவன் சொல்லுகிற வார்த்தையை சரியாக ஜனங்களுக்கு புரிகிற வகையிலே நாம் சொல்லிட்டோம்னா பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு புரிய வச்சிருவார், அவர்களோடு இடைப்படுவார். அப்போ ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆசாரியன் தேவ ஞானத்தோடு நடந்து கொள்ளணும், தேவ ஞானத்தோடு பேசணும். அப்படி ஒருவேளை தேவனுடைய அழைப்பை பெறாமல் யாராவது ஊழியத்துக்கு வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? மற்றவர்களுக்கு, ஏன்னா இவங்கள்ட்ட தேவ ஞானம் இல்லைன்றதை என்ன செஞ்சுருவாங்க? ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருவாங்க. சபையில் இருக்க விசுவாசிகளோ அல்லது சில மூப்பர்களோ அவங்க என்ன செஞ்சுருவாங்க? இவர்கிட்ட தேவ ஞானம் இல்லை, போதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லை, அபிஷேகம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவங்க என்ன செய்வாங்க? அவங்க இவருக்கு போதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இதை எப்படி செய்யுங்க, இதை எப்படி பேசுங்க, இதை எப்படி சொன்னால் தான் கரெக்டு, அப்படி பேசாதீங்க அப்படின்னு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? அவர்கள் தேவ அழைப்பை பெறாத மனிதர்கள் ஊழியத்துக்கு வரும்போது அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? தங்களுக்கு கீழ்ப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவர்கள் நினைக்கிறத தான் அவங்க செய்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்போ கடைசியில் ஊழியத்துக்கு வந்தவர் என்ன பண்ணுறாரு? தேவனை பிரியப்படுத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய மூப்பர்களை பிரியப்படுத்தக்கூடிய அல்லது விசுவாசிகளை பிரியப்படுத்தக்கூடிய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவார். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அல்லது யாரை பிரியப்படுத்தணும்? ஆண்டவரை பிரியப்படுத்தணும். இது ஊழியக்காரர்களுக்கு. விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரங்களும் ஆண்டவர் அழைக்கிறாரியா, எங்களையெல்லாம் அழைக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் அந்த திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 1:6 அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும், அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். அப்போ அழைப்பு என்பது ஊழியக்காரருக்கு மட்டும் இல்லை, ஊழியத்துக்கு மட்டும் இல்லை, விசுவாசிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர்களையும் அழைக்கிறார். இந்த வசனத்தில் நல்லா தெரியுது, இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் சரி தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் தான். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா முடிவு பரியந்தமும் ஆண்டவர் மீதான விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும். அப்படி நின்னாங்கன்னா அவங்க எங்கே வந்துடுவாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. அதில் வந்துட்டால் பரலோகம் கன்ஃபார்ம். அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடருவோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய வருகிறோம். பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மிடத்திலே உடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்கு உமக்கு நன்றி. உலகத்தின் சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் தேவரீர் நீர் எங்களுக்கு நன்மையாகவே எல்லாவற்றையும் மாற்றித் தருகிறீர். அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவைகளோடு இருக்கிறவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதம் எடுப்பார்களாக. வியாதியோடு இருக்கிறவர்கள் சுகத்தை பெறுவார்களாக. உம்முடைய சமாதானம் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கியிருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே